ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காலத்திலும் பாதுகாப்பையும் நன்மையும் கட்டளையிடுகிறார். தீய மனுஷர்களுடைய கைகளிலோ அவர்களை பார்க்கிலும் பலம் உள்ளவர்களுடைய கைகளிலோ அவர்கள் அகப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் தீவிரமாக வந்து அவர்களை மீட்டு பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலேயும் கர்த்தர் யாக்கோபை மீட்கிறார், அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 2 வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவைகள், மீட்கப்படுகிறதும் விடுவிக்கப்படுகிறதுமான அனுபவங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தேவனாக இருக்கின்ற காலங்கள் வரைக்கும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லுகின்ற பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறார். தம்முடைய ஜனங்கள் தம்மை தேடி வரட்டும் என்கிறதற்காக எதிர்பார்க்கிறார். அவர்கள் லகுவாக அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை மீட்கிறவராயிருக்கிறார். மீட்டெடுத்தல் என்று சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அவனை விடுதலையாக்குதல் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்களிலிருந்தும் முழுவதுமாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வைக்கிறது. தேவன் இந்த 2 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் அகப்பட்டிருக்கிற காரியங்களிலிருந்து நம்மை மீட்கிறார். தொடர்ந்து அந்த தீங்கு நம்மை அணுகாமல் இருக்கும்படிக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த 2 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதுனால தான் நாம் நிற்கிறோம், நாம் வாழ்கிறோம். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அதைரியப்பட்டு போக வேண்டாம். கர்த்தர் நம்மை மீட்கும்படி வருவார். ஒரு மனுஷனும் வராமல் இருந்தாலும், எந்த மனுஷனும் வந்து நம்மை மீட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நமக்காக வருவார். நம்மை யாக்கோபை மீட்டவர் நம்மையும் மீட்பார். நம்மிலும் பலத்த மனுஷர்களுடைய கைகளிலே, நம்மை விட பெரியவர்கள், சாதுரியம் உள்ளவர்கள், பராக்கிரமம் உள்ளவர்களுடைய கைகளிலே நாம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும், யாராலும் காப்பாற்ற முடியாத இடத்திலே நாம் சிக்குண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படி வருவார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய பிரச்சனைகளோ நம்முடைய காரியங்களோ எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் யாக்கோபை மீட்டு அவனை விடுவிக்கிற கர்த்தரிடத்திலே நம்மையும் ஒப்பு கொடுப்போம். மீட்கவும் விடுவிக்கவும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை மீட்கிறவரும் விடுவிக்கிறவருமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ சூழ்நிலைகளிலே நாங்கள் அகப்பட்டு கொள்ளுகிற பிரச்சனைகளின் மத்தியிலே எங்களுக்காக எங்களை தேடி வருகிறதற்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நீரே எங்களுக்கு துணை நிற்கிறவர். ஆகவே இந்த காலை வேளையில் எங்கள் காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்டு விடுவித்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க பண்ணும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.